என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயா ஒரு இடத்துக்கு போகிறேன், உங்கள் பேர் என்னங்கன்னா என் பையன் பேரை சொல்லுவேன், ஹரி அப்படின்றவேன். பேரண்ட்ஸ் மேலே வெறுப்பு வந்தது எனக்கு. ஏன்னா மற்ற வசதிகள் பண்ணி கொடுக்கல, பேரு கூட எனக்கு ஒழுங்காக வைக்கலையே. அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டியதானே? இன்ட்ரெஸ்டிங்லி ஏதோ ஒரு காரணத்திற்காக நிறைய பேருக்கு ஒரு பேர் என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ஆணுக்கு பெண்ணோட பேரை வச்சிருப்பாங்க, அதாவது பெண்ணின் பெயர்னு பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பெயரை வச்சிருப்பாங்க. இன்னொரு பக்கம் பெண்களுக்கு ஆணினுடைய பேரை வச்சிருப்பாங்க. அதுக்கு தான் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. இதுக்கு தான் ஒரு காரணம் இருக்கும். அதை அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விதம் இருக்குல்ல, அது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். சம்பந்தப்பட்டவங்களுக்கு மட்டுமே தெரியக்கூடிய பிரச்சனை. வெளியில இருந்து பாக்குறப்ப பெயர்ல என்ன இருக்கு அப்படின்னு இருக்கலாம். சூரியபனா வந்த நானும் பாத்துருக்கேன், நீயே பேசிருக்கிற, அவனே பேச முடியா? எப்படி பேசுவான், எப்படி பேசுவான்? இருக்கவங்க எல்லாம் ஆண் பெண்ணின் பெயர் கொண்ட ஆண்கள், இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் ஆணின் பெயர் கொண்ட பெண்கள். என்னடி இது? இப்போ ஆண் பெயர் கொண்ட பெண்கள்ல இருந்து தொடங்க போறோம். முதல் விஷயம், உங்க பேர் என்ன, ஏன் அந்த பேர் வச்சாங்க, இதை எனக்கு ஷார்ட்டா சொல்லணும், ஏன்னா எல்லாரும் சொல்லல. சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். என் பேர் கிருஷ்ணா. கிருஷ்ணா. அப்பாவுக்கு வந்து கிருஷ்ணர் பக்தி ஜாஸ்தி. சரி. அதனால வயிற்றுல இருக்கும்போதே பேர் வந்து கிருஷ்ணான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என் பேர் வந்து சிவா. சிவா. ஆமா, பிகாஸ் நான் வந்து சிதம்பரத்துல பிறந்தேன். வெரி இன்ட்ரெஸ்டிங். உங்க பேரு? என் பேர் சிவபிரகாசம். சிவபிரகாசமா? ஆமா. ஏங்க நான் அப்படி கேள்விப்பட்டதே இல்லைங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். சிவபிரகாசம்னே பேரா? இல்ல முன்ன பின்ன வேற ஏதாவது இருக்கா? சிவபிரகாசம், சுந்தரி எதுவுமே கிடையாது, சிவபிரகாசம் தான் என்னோட. இப்படி ஒரு பேர் உங்களுக்கு வைத்ததன் காரணம் என்ன? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். சரி சொல்லி தொலைறேன். இவனுக்கு எங்க அப்பாவுக்கு வந்து 5 குழந்தைங்க, நான் தான் 5வது. நான் பையனா இருக்கணும்னு எதிர்பார்த்தாங்க, இல்லைன்றதுனால எனக்கு பையனோட பேரை வச்சு அழகு பார்த்தாங்க. நைஸ். பக்கத்துல உங்க பேரு? என்னோட பேர் சூர்யா. சூர்யா. ஓகே. அப்பா வந்து லைஃப் பிரகாசமா இருக்கணும், பிரைட்டா இருக்கணும்ங்கறனால அந்த நேம் வச்சாங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கறல நீ? ஓகே. தென் உங்க பேரு? என் பேர் வினோத். வினோத். ஆமா. என்னங்க வினோதினிய வினோத்னு கூப்பிடுறாங்களா? இது நல்லா இருக்கு. ஒன்லி வினோத். என்னங்க இது சிவபிரகாசம் ஒரு பக்கம் அதிர்ச்சினா, இது இன்னொரு பக்கம் அதிர்ச்சியா இருக்கு. 2 தங்கச்சிக்கும் ஜினோத் ஜெனோத். வினோத் ஜினோத் ஜெனோத். இது அழகான தமிழ் பெயரியா. இது அங்கவை, இது சங்கவை. ரொம்ப பொங்க வச்சிட்டீங்க போல இருக்கு. ஆமா, அப்ப அதுக்கு என்னடா பண்றது? பக்கத்துல கொடுங்க. செந்தில். செந்தில். முருகா. மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? திருச்செந்தூர் முருகனுக்கு வேண்டிட்டு எங்க தாத்தா வச்ச பேர். முருகனுக்கு வேண்டிக்கிட்டு. ஓகே. பழனி இளநிக்கு வேண்டி இருந்தாருன்னா பாஸ், மொட்டை பாஸ். என் பெயர் பாலா. பாலா. எங்க அப்பா பேர் கணேசன். சோ பாலாஜின்னு அட்டெண்டன்ஸ்ல வரும். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமடா எருமை. இல்ல பேரே பாலாம்பிகை பாலாவா? இல்ல வெறும் பாலா. பாலா தான். வெறும் பாலா. ஓகே. பக்கத்துல என் பேர் முத்து. முத்து. நான் பிறந்தப்போ எங்க அப்பா இல்ல, அந்த ஞாபகார்த்தமா முத்துராமன் அப்பா பேரு. சரி சரி. அப்பா பேர் ஞாபகத்துக்காக வச்சு. நல்ல பேருங்க. மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறானுங்க? ஓகே. பக்கத்துல? என் பேர் தங்கம். தங்கம். எங்க அப்பா இன்ஜினியராக இருந்தபோது அவகிட்ட லஸ்கர்லாம் இருந்தாங்க ரயில்வேஸில். போறதுக்கு முன்னால ஒரு சுமால் கதை ஒன்று சொல்லுவாங்க. நான் பிறந்தோடனே பளபளன்னு கோல்டு மாதிரி இருந்ததுனால அவெல்லாம் பொண்ணு தங்கம்னு கூப்பிட்டா. நான் தான் சிரிச்சேன். சரி, அவங்க வச்ச பேர் தான் தவிர அவிட்ட நட்சத்திரம், தவிட்டு பானையெல்லாம் தனம் அப்படின்னு வச்சாங்க. ஆனால் தவிட்டு பானை இல்லை வீட்டில், மாடு வளர்க்காதனால. கடையில் பல்பெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளவு பெரிய பல்ப் நீர் பின்னாடியாவது தங்கம் போட்டு கட்டோன்னு தங்கம்னு வச்சுட்டாங்க. தங்கம். ஓ, நீ அப்படி வரியா? என்னுடைய பெயர் எழில். எங்கள் தாத்தாவிற்கு வந்து தமிழ் மீது பற்று மிக அதிகம். தூய தமிழ். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? சரி, ஸோ உங்களுக்கு தமிழ் மீது சொல்லுக்கே ஒரு சிறப்பு எழுத்தான ழகரம் வர்ற மாதிரி எழில்னு வச்சதா சொல்லுவாங்க. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? உங்களுக்கும் தமிழ் மீது பற்று உண்டா? மிக அதிகம். மிக அதிகம். இருந்தாலும் அநியாயத்திற்கு மிக அதிகமாக இருக்கிறது. புலவர்களுக்கே உள்ள ஆணவம் பண்ணா. ஆம்.
என்னோட பேர் நாகரத்தினம். நாகரத்தினம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாகான்னு கூப்பிடுவாங்க, இல்லைன்னா நாக்ஸ் அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. என் பேர் புகழேந்தி. புகழேந்தியா? ஏங்க எனக்கு உண்மையாவே சொல்றேன், எனக்கு ஒவ்வொருத்தர் பேரும் அடுத்து என்னவா இருக்கும் அப்படிங்கிற கியூரியாசிட்டி வந்து அம்புட்ட ஆசை. புகழேந்தின்னு இப்படி பொம்பளை பிள்ளைக்கு வைப்பாங்க. காரணம் வந்து எங்கள் அம்மா கிராமத்துலேருந்து வந்தவங்க, சென்னைக்கு கல்யாணம் பண்ணி வந்திருக்காங்க. அங்கே கிராமத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி தான் குப்புசாமி. நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பார்த்ததுலடா எங்க அப்பா. உங்க பேர் என்ன? ஏதாவது குண்டை போடுறீங்க? என் பேர் மாரிமுத்து. மாரிமுத்து. மாரிமுத்தா. ரோஸ் 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 அழகான ரோஸ் நீ, பீஸ் 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 எனக்கு ஏத்த பீஸ் நீ. வீட்டுக்கு ஒரே பொண்ணுங்கிறதுனாலையும் 3வது பொண்ணுங்கிறதுனாலையும் அம்மன் பேர் வைக்கணுங்கிறதுனாலையும் இந்த பேர் வச்சாங்க. மாரிமுத்து. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி. எப்படிங்க சர்டிஃபிகேட்லாம் பார்க்கல, மாரிமுத்து அப்படி பசங்க பக்கம் திரும்ப மாட்டாங்க? ஆமாங்க சார். பக்கத்துல உங்க பேரு? என்னோட பேர் அதிர்ஷ்ட தேவா. அதிர்ஷ்ட தேவா. டேய், அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற? பா, இது ரொம்ப புது பேரா இருக்குங்க. ஆம்பளை பேர் பொம்பளை பேருங்கிற தாண்டி பேரே புதுசா இருக்கு. அதிர்ஷ்ட தேவா. புறாமடா புறாம என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா. அதிர்ஷ்டம்ன்றது ஃபேமிலி நேம், தேவான்றது ஜீசஸ் நேமுக்காக வச்சாங்க. ஓகே, தேவன்ங்கறத சுருக்கி. தேவா. ஓகே, அதிர்ஷ்ட தேவா. தேவா. சாம்பார் அப்ப எனக்கு. உங்க பேரு? பஞ்சவர்ணம். பஞ்சவர்ணம். என்னோட பாட்டி பேர் இது செத்து பழச்சன்னு சொல்லுவாங்க. இப்போ ஊருக்கு போனால் கூட அதுதான் சொல்லுவாங்க. உண்மை சொல்றா வேணாண்டா. ஓகே, பக்கத்துல உங்க பேரு? அம்மா வந்து ஜான் போஸ்கோன்ற ஒரு செயின்ட்டோட பக்தைன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்த உடனே ஜான் பேர் வைக்கிறேன்னு வேண்டிட்டு இருக்காங்க. நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பார்த்ததுலடா எங்க அப்பா. இருக்காங்க. பட் பாட்டி வந்து அப்பாவோட அம்மா வந்து வைக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால அவனுக்கு தாமஸ்னு வச்சாச்சு. ஸோ அடுத்தது பெண் குழந்தையா பிறந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வச்சிருக்காங்க. சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே. ஓகே. என்னோட பேர் பிரசன்னா. பிரசன்னா. ஆக்சுவலி நான் பிறந்தபோது கிரிக்கெட் பிளேயர் பிரசன்னான்னு ஒரு ஃபேமஸ் கிரிக்கெட் பிளேயர் இருந்ததா சொன்னாங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அவங்க மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்ல எனக்கு அந்த பேர் வச்சிருக்காங்க. ஓகே. என் பேர் ராஜரத்தினம். ராஜரத்தினம். எங்க தாத்தாவோட அம்மா பேரு ராஜம், பாட்டியோட அம்மா பேர் ரத்தினம். அதனாலதான் அம்மா பேர்ல இருக்க எலியும் அப்பா பேர்ல இருக்க சாமியும் எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பெத்த பிள்ளைக்கு எலிச்சாமின்னு பேர் வச்சுட்டாங்க சார். எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி.